கணவரை கொடூரமான முறையில் கொலை பண்ணி துண்டு துண்டா அவருடைய உடல்களை வெட்டி கிரைண்டரில் அரைச்சி அவருடைய உடல்களை பல இடங்களில் வீசின ஒரு கொடூரமான மனைவியை பற்றியும் இந்த கொலையுடைய பின்னணியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. கணவரை கொலை செஞ்சு 15 துண்டுகளாக கட் பண்ணி ட்ரம்முக்குள்ளார அடைச்சி சிமெண்டால் பூசப்பட்ட ஒரு சம்பவமே இன்னுமே நம்மளை நிறைய பேர் மறந்துருக்க மாட்டோம். இந்த ஒரு சம்பவமே இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக மாறியிருந்த நிலையில் நான் முன்னாடியே இன்ட்ரோவில் சொன்ன இந்த ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. அதாச்சும் கரெக்டாக 15ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் பத்ரவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இட்கா அப்படிங்கிற பகுதியில் இருக்க கால்வாயில் சில உடல் துண்டுகள் கிடச்சிருக்கு. ஸோ இதை பார்த்த பல பொதுமக்களுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நாய்கள் அந்த உடல் பகுதிகளை கடிச்சு கொதறிட்டு இருந்திருக்கு. இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் மக்கள் ஃபஸ்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா அங்கே போலீஸ் வந்திருக்காங்க. இன்னுமே போலீஸ் சர்ச் பண்ணும்போது அந்த இடத்துல இன்னும் நிறைய உடல் துண்டுகள் கிடச்சிருக்கு. அதாச்சும் தலையே இல்லாத உடல் துண்டுகள் கிடச்சிருக்கு. அதில் ஒரு பகுதியாக தான் ஒரு மனுஷனுடைய கையும் கிடச்சிருக்கு. இதில் தான் போலீஸ் தன்னுடைய விசாரணையை இன்னுமே தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த கையில் ராகுல் அப்படிங்கிற ஒரு பச்சை குத்தப்பட்டிருந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தின போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து கரெக்டாக 18ஆம் தேதி ரூபி அப்படிங்கிற ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு போயிட்டு தன்னுடைய கணவரான ராகுல் காணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்டை போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடல் யாருடையதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க. கரெக்டாக அவங்க யோசிச்ச மாதிரி அந்த உடல் ராகுலுடைய உடல். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபியோடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரணைகளை மேற்கொள்கிறாங்க. அங்கே விசாரித்தப்ப நிறைய விஷயங்களை எடுத்தப்ப வீட்டுக்குள்ளாரையே ஹீட்டர் அண்ட் பெட்ரூம் பகுதிகளில் சில இரத்த கரைகள் இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. இது பார்த்ததுக்கப்புறமா போலீஸ்க்கு ரூபி மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகமே வந்திருக்கு. ஸோ ரூபி கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டப்போ எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, என்னுடைய கணவர் காணும், அதனால தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் முன் வச்சுருக்காங்க. ஆனால் தொடர்ந்து போலீஸ் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணையை ஆரம்பிச்சதுக்கப்புறமா ரூபி சொன்ன விஷயங்கள் இதான். 12 साल बाद 4 बे 3 4 जिंदगी भर याद रखूंगी नंबर. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய காசியாபாத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் ராகுல் அப்படிங்கிறவர் வசிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. இவருக்கு ரூபி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணமும் நடக்குது. இவங்களுக்கு 12 வயசில் ஒரு மகனும் 10 வயசில் ஒரு மகளும் இருந்திருக்காங்க. 2 பேரும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இதுக்கு இடையில் ரூபிக்கு அதே பகுதியை சேர்ந்த கௌரவ் அப்படிங்கிற ஒரு இளைஞனோட தவறான ஒரு பழக்கம் ஏற்படுது. இது நாளளவில் இது திருமணத்தை தாண்டிய ஒரு உறவாக மாறுது. இவங்க 2 பேரும் இப்படி தவறாக பழகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்குமே தெரிய வருது. அங்கே இருக்கக்கூடிய பல பேருமே இதை வந்து தவறாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு நிலையில் கரெக்டாக இந்த ஒரு விஷயம் ரூபியோடைய கணவரான ராகுல் காதுக்கும் போய் சேருது. அதாச்சும் உன்னுடைய மனைவியும் இதே பகுதியில் இருக்கக்கூடிய கௌரவும் தவறான ஒரு உறவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் ராகுல் கிட்ட சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்த ராகுல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இது என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளே வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற வகையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனைவியான ரூபி கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பியிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அவர் வேலைக்கு போகாமல் ரிட்டன் வீட்டுக்கே வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப அவர் பார்த்த விஷயங்கள் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அதாச்சும் ரூபியும் கௌரவும் ரொம்பவுமே தவறான ஒரு உறவில் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ராகுல் தன்னுடைய கண்ணு முன்னாடியே பார்த்துருக்காரு. இதை தொடர்ந்து ரூபியும் கௌரவும் கையும் காலுமாக ராகுல் கையில் மாட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா ராகுல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு அப்படிங்கிற வகையில் அடுத்துமே ரூபி கூட நல்லபடியாக வாழ்க்கையும் வாழ தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இடையில் இவங்க 2 பேருக்கு நடுவில் அடிக்கடி சண்டைகள் வந்திருக்கு. அந்த சண்டைகள் எல்லாமே இப்போ இந்த விஷயத்தை இவர் பார்த்தார் இல்லையா அந்த சம்மந்தப்பட்ட சண்டைகளே தான் வந்துட்டு இருந்திருக்கு. நடுவில் இந்த ஒரு விஷயத்தை பெருசாகவும் ராகுல் குத்தி காட்டிட்டு வந்துட்டுருக்காரு. இது போக ரூபிக்கு கௌரவை விட்டு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே மனசே வர காணும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரவ் கூட சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாச்சும் ராகுல் நம்மளுடைய காதலுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருப்பார், அவரை எப்படியாச்சும் கொலை பண்ணிட்டா நம்ம 2 பேரும் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை ரூபியும்
கௌரவும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, கௌரவுடைய ஃப்ரெண்டும் இதில் இணையிறாரு. இப்போ இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுலை கொலை பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிளானை போடுறாங்க. அந்த வகையில் ராகுல் தூங்கிட்டு இருக்கும் போதே ராகுலை கொலையும் பண்ணுறாங்க. ஸோ கொலை பண்ணதுக்கப்புறமா ராகுலுடைய சடலத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்புறமா தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் ஒரு பாலித்தீன் பேப்பர்கள் பெரிய பண்டலாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி கிரைண்டரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ராகுலுடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி அவருடைய உடலில் சில பாகங்களை கிரைண்டரில் போட்டு கொடூரமான முறையில் அரைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அரைச்சதுக்கப்புறமா அந்த பேப்பரில் அவருடைய உடல்களை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நகரத்தில் ஒரே பகுதியில் எடுத்துகிட்டு போய் போடாமல் பல பகுதிகளில் அவருடைய உடல் உறுப்புகளில் வீசியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த ஒரு விஷயங்களும் அடுத்தடுத்து நடந்திருக்கு. போலீஸ் இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ரூபி, கௌரவுடைய ஃப்ரெண்டான அபிஷேக், இப்போ இவங்க 3 பேரையுமே கைது செஞ்சுருக்காங்க. அதுபோக ராகுலுடைய உடல்கள் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துலையும் இறங்கி தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரூபியோடைய மகளான 10 வயசான அந்த ஒரு மகள் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கௌரவுடைய ஃப்ரெண்ட் அபிஷேக்கும் வீட்டுக்கு வரதாகவும், வந்ததுக்கப்புறமா இவங்கக்கிட்ட சாக்லேட்டை கொடுத்து வெளில போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் என்னை வீட்டுக்குள்ளாரே வர வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் இவங்க நேரம் எடுத்து அதாச்சும் அந்த உடல்களை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானுக்காக குழந்தைகளை வெளில அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நம்மளுடைய இந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஆல்ரெடி இந்தியாவில் தன்னுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு மனைவியை கொலை பண்ணி குக்கரில் வேக வச்சு வெளியே தூக்கி வீசப்பட்ட சில சம்பவங்களே இன்னும் நமக்கு மறக்காத நிலையில் இருந்துகிட்ருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வித்தியாசமான முறையில் இந்த மாதிரியான கொலைகள் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. குறிப்பாக இந்த கொலைகள் எல்லாமே கணவன் மனைவிக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கொலைகளாகவே அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் நான் சொன்ன கணவரை கொலை செஞ்சு ட்ரம்மில் வச்சு வீட்லேயே கணவருக்கு சுடுகாடாக்குன ஒரு சம்பவமாக இருக்கட்டும், அடுத்து குக்கர் சம்பவமாக இருக்கட்டும், இப்போ கிரைண்டரில் அரைச்ச ஒரு சம்பவமாக இருக்கட்டும், நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத சில சம்பவங்கள் நம்மளுடைய இந்தியாவில் அரங்கேறிட்டுருக்கு. போலீஸே மிரண்டு பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான செயலை ரூபி இந்த இந்தியாவில் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எத்தனையோ சாதனைகள் பண்ணணும், எத்தனையோ விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை பெருந்தலைவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பல வியக்க வைக்கக்கூடிய கொலை சம்பவங்கள் இங்கே நம்மளுடைய இந்தியாவில் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இப்படிப்பட்ட ஒரு கோரமான கொடூரமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.